மைக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். நேற்று ஒரு புகைப்படம் வந்தது. தாவேகா தலைவர் மற்றும் நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு புகைப்படம் NDTV குழுவினருடன். எங்கள் தலைவரவா ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன்னு கலாய்ச்சிங்க, நேஷனல் மீடியாவுக்கே ப்ரெஸ் மீட் தராரு அப்படின்னு இந்த தாவேகா பாய்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், விஷுவலாக வரல, பத்திரிக்கையிலும் அந்த மாதிரி எனக்கு தெரியல. அது என்ன ஆஃப் கேமரா இன்டர்வியூ அப்படின்னா என்னது? நம்ம தலைவன் எப்போவுமே வித்தியாசமாக பண்ணுறது தானே. பயந்து ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டா அதை மௌன புரட்சின்னுவாங்க. மேடையில் பேச சொன்னால், பரப்புரைக்கு வர சொன்னால் ஆர்டின் காட்டு ரோட் ஷோ நடத்துவார். மக்கள் பிரச்சனை பேச சொன்னால் பிளாஸ்ட்னு ஏதாவது சினிமா வசனம் ஆடியோ லான்ச்சில் பேசுவார். கட்சியில் அமைப்புகளை கட்ட சொன்னால் இதுவரையும் கட்டாமல் இருப்பாங்க. பொதுச் செயலாளர் உங்களுக்கு தான் பாதிப்பு, பொதுச் செயலாளர் ஓரளவுக்கு அதை ஈடுகட்டுற மாதிரி ஒரு அரசியல் தெரிந்த பத்திரிகையாளர் சந்திக்கிற ஒரு ஆளை போடுன்னா, பத்திரிக்கையினால் ஓடி ஒழிஞ்சு பாத்ரூம் போய் கதவு மூட்டிக்கிற ஆள் அது பொதுச் செயலாளர் போட்டிருக்கீங்க. சரி, மற்றவர்களாவது அரசியல் தெரிஞ்சவர் இருக்காங்களான்னு பார்த்தா எல்லாருமே காகித புலிகள், பெரிய அளவுக்கு நாலேஜபிள் பர்சன்ஸு. அப்போ இந்த கட்சி அமைச்சர் சேகர் பாபு சொன்ன மாதிரி பால்வாடி கட்சி அப்படின்ற மாதிரி பல முறை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் நம்ம பால்வாடி கட்சியின் தலைவரும் பால்வாடியாக தானே இருக்க முடியும். அதை தான் நிரூபித்திருக்கிறார். இதை தான் நான் நேற்று போட்டேன். என்ன பிரச்சனைனா, நேற்று என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் பாருங்கள். கான்க்ளேவ்னு NDTV ஒன்று நடத்துகிறாங்க. அதில் முதல்வர் காலையில் பேசுகிறாரு, கலந்துக்கிறாரு அந்த கருத்தரங்கத்தில். அப்போ டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து மற்ற தலைவர்கள்லாம் எதிரில் உட்காந்துருப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. இவர் பேசிட்டு போயிட்டார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறாரு. பல சொன்னால் நம்ம ஒரு டிபேட் மாதிரி இவங்களாம் நடத்துகிறாங்களா, அதே மாதிரி பல கேள்விகளை அந்த நெறியாளர்கள் கேட்குறாங்க. ஒன்றுக்கு 3 பேர் சுற்று போட்டு கேட்குறாங்க. எடப்பாடி பதில் கொடுக்குறாரு. அதை கூட நீங்கள் சுமன் ஸ்ரீராமன் போட்டிருக்காரு, இவருக்கு எந்த பால் பட்டாலும் அடிப்பாருன்ற மாதிரி. பொதுவாக பிரச்சனை இது பண்ணுறவங்க ஈஸியாக இப்போ எடப்பாடியோ இல்லை ஜெயக்குமாரோ டிடிவியோ எது போட்டாலும் சமாளிப்பாங்க. அந்த மாதிரி நேற்று அவர் பதில் இது. நம்மளால் போய் கான்க்ளேவ் கூப்பிட்டுக்கிறாங்க. கான்க்ளேவ்னா என்னான்னுங்கிறாப்புல, இந்த மாதிரி விஷயம் சார், நமக்கு ஜனங்கள் ஸ்தம்பிச்சிருமேனுங்கிறார். சார், ஸ்தம்பிக்காத அளவுக்கு பார்த்துக்குறோம். உங்களால் தான் அந்த ஸ்தம்பிக்கிறதுலாம் பிரச்சனைன்னா, இல்லை வேறு யார் வருவா, அரசியல் கட்சி தலைவர்கள் பத்திரிகையாளர்லாம் உட்காந்துருப்பாங்க. ஐயோ, அது பார்த்தாலே நமக்கு அலர்ஜி ஆச்சு. அவனுக்கு என்ன வேணும் சார்? பேட்டி தான் சார். வீட்டுக்கு வாங்க. வீடுனா சார் பனையூர் ஆஃபீஸ் வந்துடுங்க. ரைட்டு வந்துடுறாங்க. அங்கே போனால் கியா விஜய் இன்டர்வியூ வாழ்க்கையிலே கிடையாது இல்லையா, சொல்லிக்கிறாரு, நீ வேணால் கேளு. அது மாதிரி நடக்கவே வாய்ப்பு இல்லை. வாழ்க்கையில் என்றைக்கா கொடுத்துருக்குறாரா? எங்களுக்கு தரேன்னாருப்பா, கேளுப்பா. கியா விஜய் சாப் இந்த மாதிரி செக்யூரிட்டி கூட. ஆமாம் அவனுக்கு தெரியும்ல நம்மளால் எத்தனை பேட்டி கொடுத்துக்கிறான்னு. அவர் பேட்டி கொடுத்தது ஒன்று தான், மதுரைக்கு ஷூட்டிங் போகிற யாரும் வந்து விடாதீர்கள், கடைசியாக கொடுத்த பேட்டி. கரெக்டா? எஸ். அவர் எத்தனை தடவை வெளியே வந்துக்கிறான்னு கூட ஒரு ஆள் அன்றைக்கி நம்ம இவர் பத்திரிகையாளர் ஒருத்தர் பட்டியல் போடுறாரு. மொத்தமே ஒரு 15-20 தடவை தான் இருக்கும் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து 2-3 வருஷத்தில். அப்பேற்பட்ட தலைவர் பேட்டி கொடுக்க கூப்பிட்டானா அவன் மயக்கம் போட்டு வந்துடுவான்ல செக்யூரிட்டி. கியா நம்ம இதுலேயே கிடையாத ஒன்றாச்சே அப்படின்ட்டு, சரி வர சொல்லு, கியா சாப் இந்த மாதிரி இன்டர்வியூ NDTVக்கே ஆகையா உள்ளே விடுன்னு இருக்காப்புல. அப்போ அவன் கேமராலாம் எடுத்துகிட்டு போய்க்கிறான். அப்போவே அவனை வினோதமாக பார்த்துக்கிறானுங்க. என்னடா இது கேமரான்னு பார்க்குறேன். இல்லை போங்க உள்ளே போனால் பேர் புரியும் அப்படின்ட்டுக்கிறானுங்க. உள்ளே போய் கேமராலாம் செட் பண்ணிட்டு, அப்புறம் ரெடியா, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணுறேன் சார். எப்பா கேமராமேன்லாம் நல்லா ஆளாக பார்த்து கூப்பிட்டு போய்க்கிறாங்க. கொஞ்சம் கூட இதாகக்கூடாது, எந்த வித பிரச்சனையும் வந்துக்கூடாது. ஆடியோ வீடியோ எல்லாம் இவனே உட்காந்துக்கிறான், எதிரில் உட்காந்து ரெடி பண்ணிக்கிறான், இங்கேயே உட்காந்து ரெடி பண்ணிக்கிறான். அவர் உட்காந்து அவரை உட்கார வச்சுலாம் பண்ணக்கூடாது, நம்மளே ரெடி பண்ணோம். ஆடியோ ரைட்டா, எல்லாம் ரைட்டா, எப்போ எல்லாம் கிளியராக இருக்குது. தலைவர் வராரு, உட்காராரு. அப்புறம் சொல்லுங்கள் என்ன சார், இந்த மாதிரி இது பேட்டி கொடுத்துடலாம். இது என்னது? கேமரா சார். அது ஓகே. நீங்கள் நான் சார் பேட்டிக்கு வரணும். பேட்டி தானே வந்தீங்க? ஆமாம். அப்புறம் இது எதுக்கு சார்? பேட்டிக்கு சார், பேட்டி கொடுக்குறேன். ஆமாம், பேட்டி தான் கொடுக்குறேன்னா சார். அதான் சார், இந்த கேமரா தான் தானே சார் பேட்டி. யார் சொன்னா? இல்லை சார், நாங்கள் சேனலு உங்கள்கிட்ட பேட்டி விஷுவல் மீடியா உலக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் உங்களை பேட்டி எடுக்கணும் வந்திருக்கோம். நீங்களும் பர்மிஷன் கொடுத்துட்டீங்க, நாங்களும் போட்டு எல்லாம் திருவி கரெக்டாக வச்சுக்கிறோம். இப்போ இது என்னன்னு கேட்குறீங்களா? கேமரா சார், அது எனக்கு தெரியாதா? 33 வருஷம் ஃபீல்டில் இருக்கிற எனக்கு நான் எத்தனை கேமரா எத்தனை வகை பார்த்துருப்பேன். இல்லை சார், அதெல்லாம் வேணாம், நேராக பேசிக்குவோம் சார். பிரிண்ட்டு இந்த மாதிரி வந்தால் தான் சார் அந்த மாதிரி. அது கூட ஃபோட்டோகிராஃபர் உங்களை ஃபோட்டோ எடுப்பான் உட்காந்துக்கிற மாதிரி, இது மாதிரிலாம்
ஆனால் இது நாங்கள் சேனல் சார், ம். அசிங்கமாயிடும் சார். நான் எப்பவுமே வித்தியாசமானவன் தான், தெரியல உங்களுக்கு சார். அதுக்காக இவ்வளோ வித்தியாசமாக சார் இருப்பீங்க? இப்படி தான் சார். ரைட் சார். அப்பா கேமரா எடுத்து வச்சிருப்பா சார். பேட்டி எடுத்துகிட்டு வெளியே போய் நாங்கள் எப்படி சார் சொல்கிறது? நம்ப மாட்டாங்களே சார். ஒரு குரூப் போட்டால் எடுத்துக்கலாம். அது போட்டால் போதும்ல, விஜய்கிட்ட எடுத்தோம் அப்படின்னு. ஓகே சரிங்க சார், ஒத்துக்கிட்டு பெரிய விஷயம். சரி கேள்வி கேளுங்க சார். நீங்கள் வந்து அப்படியா, இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது சார்? இது வந்து ஒன்றே அங்கே பக்கத்தில் சார் இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது அப்படி சொல்கிறேன், போடுங்க. இது ஏதோ பார்த்திபன் வடிவேலு பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன். நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி அடுத்து இது அடுத்தது அது அது பாட்டாகவே எழுதிட்டியா? அப்புறம் அந்த மானே தேனே அதெல்லாம் போட்டு சேர்த்துக்கிட்டியா? ரைட்டு ரைட் கிளம்பு சார். இந்த குரூப் போட்டோம் அது முக்கியம் இல்லை, வாங்க நில்லுங்க சார். நாங்கள் உங்கள் ரசிகர் சார். அப்படியே தாங்கிறீங்களா? என்டிடிவி போயும் சார் நில்லுங்க, எடுத்துக்கோ ஓ. உலகத்திலேயே பேட்டி எடுத்து அந்த பேட்டி குறித்து பேட்டி எடுத்தவர்கள் வெளியே பேட்டி கொடுத்த வரலாற்றை நேற்று தான் பார்த்தோம். நான் மிரண்டுட்டேன் நேற்று. விஜய் பேட்டி கொடுத்துருக்கா டாயின்னு போட்டு அவங்க ஃபேன் பேஸில் ஒரு இது போட்டிருந்தாங்க இதில் இன்ஸ்டாவில். ஒவ்வொரு கேள்வி பதிலை கட் பண்ணி பரவாயில்ல அப்படின்னு நான் பேசிட்டு இன்னொருத்திட்ட எப்போ வரும், நாளைக்கு வராது, சண்டே போட்டு விஜய் பேட்டி பரவலாயிடும், போட்டோம் நம்ம தமிழக பத்திரிகையாளர்களை கலாய்க்கலாம், நீங்களும் இருக்கீங்களே அங்கே பார் எப்படி கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டிவிகே பாய்ஸுக்கும் விஜய் ரசிகர்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. அவங்க இன்டர்வியூ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். நான் போட்டேன் அப்போ வந்து பல பேர் திட்டுனுக்கிறான். அவன் என்னமோ நினச்சினுக்கிறான், பாரு வரும் பாருன்னு ஒருத்தன் போட்டுக்கிறான். பாரு வரும் பிக் பாஸில் இருந்த பாரு வேணால் வருவாங்க, நீ பார்த்துக்கினே இருக்க வேண்டியதான். எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து இவங்க பேட்டி கொடுத்து நான் வரும் போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க போடுறாங்க ஆஃப் கேமரா அப்படின்னு. பாவீங்களா, அப்போ இதானடா பேட்டி? ஆமாம் அதான் பேட்டி, எடு எல்லா பேட்டியும் அடிச்சு போட்டு. உலகத்திலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ண ஒரு ஆள் நீங்கள். இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சேன். அங்கே வந்து வீக்லி ஒன்ஸு மீட்டிங் நடக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருப்போம். அப்போ ஒருத்தர் திருச்சியில் இருப்பாங்க, மதுரையில் இருப்பாங்க, எல்லா செய்தியாளர்கள் எல்லாம் இருப்பாங்க. அப்போ ஹெட்டு எல்லாம் உட்காந்து அன்றைக்கி ஏதாவது ஒரு வீக்லி ஒன்ஸு என்ன ஒரு ரிவ்யூ பண்ணும்போது எல்லாம் லைனில் வருவாங்க. அப்போ கூகுள் மீட்டு நான் கேமராவில் இருப்பேன். நான் என்னென்னா பேக்ரவுண்டை மட்டும் ஒரு வேலை இது பண்ணுவேன், மற்றபடி நான் கேமராவில் இருப்பேன். எடிட்டர் கேமராவில் இருப்பார், இன்னும் 2-3 பேர் இருப்பாங்க. மற்ற பெரும்பாலும் பார்த்தா ஆஃப் கேமராவில் இருப்பான். குரல் மட்டும் கேட்கும், ஒரு பேர் ஒன்று இருக்கும், அது ஒரு பொம்மை இருக்கும், அவ்வளோதான். என்னென்னா அவங்கவுங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ட்ரெஸ்ஸு இதுக்காக மாற்றணுமா, அப்படியே இருப்போமே என்ன இப்போ ஆஃப் கேமரா வச்சுக்கலான்னு. அந்த மாதிரி இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாங்கள் பண்ணப்போ கூகுள் மீட்டுக்கு ஆஃப் கேமராவில் இருந்தோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணும்போது என்டிடிவி இன்டர்வியூக்கு ஆஃப் கேமராவில் இருக்கார். நீங்கள் என்ன தீவிரவாதியா? நீங்கள் தீவிரவாதி கூட ஒரு கேமராவை போட்டு இருட்டாகிடுவான். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இருப்பாங்க தெரியுமா, இந்த ரேப் கேஸு, அவங்கள பேட்டி எடுக்கும்போது அவங்கள இருட்டாக்கிட்டு கேமரா வச்சு அவங்க பேச்சு இது பண்ணுவாங்க. டே அந்த மாதிரி தான் பண்ணிருக்கலாம்ல. நான் என்ன கேட்குறேன், இந்த கேள்வி விஜய் ரசிகர் அவங்களுமே கொஞ்சம் கேட்குறாங்க. என்னன்னா, ஏன் இவர் உண்மையிலே அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ப்ரெஸ்ஸை பார்த்தா பயப்படுறாரு அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க. அது வந்து உண்மையாகிட்டு இருக்கா, இல்லை எதனால் தான் ஏதோ பேசி அது வேற மாதிரி சித்தரிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் அவாய்ட் பண்ணுறாரா? 2 விஷயம். இது எடுத்து ஒளிபரப்புற பேட்டி தானே. அப்போ தான் ஏதாவது பேசினா கூட ஏப்பா அதை கட் பண்ணிட்டுப்பான்னு சொல்லிடலாம், முடிஞ்சிச்சா? இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏங்க இந்த கேள்வி வேணாங்க, இது பதில் சொன்னால் நல்லா இருக்காது, வேறு கேளுங்க. அப்போ இதுக்கு இப்படி சொல்லிட்டேன், இதை விட்டுருங்க. இல்லை அது ஒரு பயமாக இருக்கும்ல சார், நம்ம பேசுகிறோம் அன்எடிட்டாக போட்டு நம்மளை பேரை கெடுத்துருவாங்க அப்படின்னு கூட இருக்கும்ல. அதே எப்படி நீ ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல, இதை கட் பண்ணிட்டுங்கன்னா கட் பண்ணிடுவாங்க, அதை மீறி எப்படி போடுவாங்க? அந்த மாதிரிலாம் பண்ண நேஷ்னல் சேனல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ அவன் எல்லாமே ஃபேன் பேஸில் வந்துக்கிறாங்க, எல்லாம் சார் ரசிகர் சார்ன்றான், முட்டை ஆட்டோகிராஃப்லாம் வாங்கி போயிருப்பான் போல. அப்போ இப்படி இருக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் போனால் ஒரு 5-6 கேள்வி, 5-6 கேள்விக்கும் ஒவ்வொரு கேள்விக்குமே ஒரு பதில் கட் பண்ணி போகலாமே. சில இது ஏங்க இது வேணாம், இந்த பதில் வேணாம், நான் மறுபடியும் சொல்கிறேன் எடுத்துக்கங்க, அவ்வளோதான். என்ன கெட்டு போகுது? இல்லாட்டி பக்கத்தில் 2 கேட்க வேண்டியதான், பிட் அடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணியே போகலான்னு கூட சொல்கிறேன். ஆமாம், இதுக்கு என்னப்பா பதில் சொல்கிறது? என்ன திடீர்னு இப்படி கேட்டாப்ல, என்னத்த சொல்கிறது? நைனா நீ தான் சொல்ல அப்படின்னா சொல்ல போகிறான். சார் இப்படி சொல்லலாம் சார் அப்படின்னு. இதில் வேறு ஜோக்கு, உங்களுக்கு நீங்கள் வந்து கிங் மேக்கரா அப்படின்னு. உடனே அதிர்ச்சியோடு பார்த்தார், இவனே அதிர்ச்சியுடன் எங்களை பார்த்தார். யார்? நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய முன்னோர்களாக எம்ஜிஆர், கருணாநிதி,
ஜெயலலிதா வச்சுக்கிறேன். ஏன்பா 50 தலைவர்கள் ஒருத்த வச்சிருந்தியாப்பா, காமராஜர் விட்டிய மறந்துட்டீங்களே? காமராஜர் இல்லையா? பெரியார் இல்லையா? இவங்களெல்லாம் முன்னோடியாக வைக்கலையா? காமராஜ் தான் உண்மையிலே கிங் மேக்கர். முதலமைச்சராக இருந்து பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு பக்தவச்சலில் உட்கார வச்சுட்டு போனார். அதோட காங்கிரஸுக்கு புதகுலி தோணுனாப்புல பக்தவச்சலம் முடிஞ்சு போச்சு. காமராஜர் ஏன் சொல்லலை? அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு கேள்வி பதில் கேள்வி பதில். இல்லை இவர் பார்த்து ஒரு பெரும் ஆளுமை மட்டும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான் எடுத்துக்கலாமா? யார்? இப்போ விஜய் பார்த்து ஒரு பெரும் ஆளுமை கருணாநிதி, ஜெயலலிதா அண்ட் எம்ஜிஆர் இவர் பார்த்து வளர்ந்து என்ன பார்க்கறது? எம்ஜிஆர் இவர் எங்கே பார்த்துருப்பாரு? 84 சொல்றாரு சார். 80 வாத்தியார் ரசிகர். வாத்தியார் ரசிகர்னு அது உருட்டுவாங்க. இவர் ஆளாக்கி விட்டது விஜயகாந்த். இன்னைக்கு இவர் வந்து குத்து பரோட்டா, சிக்கன் பரோட்டான்னு சவுருக்குள்ளே கையை விட்டு மாமியாருக்கு முது தேய்ச்சி விட்ற எல்லா வேலையும் நடிச்சிருந்தாப்புல. அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு வகையான ரசிகர்கள் தான் இருந்தாங்க. இவருக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல. விஜயகாந்துக்கு அவங்க அப்பா எஸ்எஸ்சி பல உதவிகள் பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் மார்க்கெட் டவுன் ஆகி வில்லன் ரோல் நடிக்கலாம் கேட்டாங்க. முடியாது, ஹீரோ வந்துட்டேன், ஹீரோவாக தான் இருப்பேன்னு விஜயகாந்த் ரொம்ப இதுவாக இருந்துட்டார். அந்த நேரத்தில் தான் எஸ்எஸ்சி வந்து சாட்சின்னு ஒரு படம் எடுக்கிறார். சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதற்கு பிறகு செகண்ட் இன்னிங்ஸு விஜயகாந்த் ஆட்சி நவுத்திட்டாப்புல, எங்கேயோ போயிட்டாப்புல. அப்போ அவர் வந்து எஸ்எஸ்சி வந்து அவர் ரொம்ப விஜயகாந்த் மாதிரி ஒரு நன்றி உடையவர்கள் யாரையும் பார்க்க முடியாது. அப்போ பையன் இந்த மாதிரி பண்ணி கொடுனா 2-3 படம் என்ன பண்ணிட்டு செந்தூர் பாண்டியா எல்லாம் நடிச்சு கொடுத்தாரு. அப்போல்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விஜயகாந்த் நடிச்சிருக்காருப்பான் தான் போய் பார்ப்பாங்க. யாரோ பையன் எஸ்எஸ்சி பையன் கூட நடிக்கிறாங்க, அப்படிதான். அதற்கு பிறகும் இந்த குத்து பரோட்டாவை ஜனங்க மறக்கலை. தம்பி கொத்து பரோட்டா நடிச்ச தம்பி தானே, இப்படி தானேன்னு. அப்போ தான் விக்ரமன் வராரு, பூவே உனக்காகன்னு ஒரு படம் எடுக்கிறாப்புல. அது வந்து இந்த பாட்டெலாம் நல்லா இருக்கும் பாரு. அப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாரு, சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சாங்க, பி டைப் ஆடியன்ஸ். இவர் வந்து நம்ம வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி. அதற்கு அடுத்து தான் நம்ம பாசில் காதலுக்கு மரியாதை எடுத்தார். நம்ம அஜித் குமார் இருக்கார்ல, அவங்க மனைவி ஷாலினி நடிச்சு 2 பேர் நடிச்சது. அது ஒரு பெரிய அளவில் இவரை கொண்டு போய் சேர்த்துச்சு. இந்த 2 பேருமே அடுத்து விக்ரமன் கொஞ்சம் இறங்கும் பொழுது இவரை வச்சு படம் கேட்குறாங்க. அநேகமாக அந்த சூர்யா நடிச்ச படம் முடியாதுட்டாப்புல. அவ்வளோ ஒரு நன்றி உள்ளவர் விஜயகாந்த். எப்படி பண்ணார், இவர் எப்படி பண்ணாருன்னு. அப்போது அந்த படம் சூர்யா வச்சு பண்ணி அது நல்ல ஹிட்டு. அந்த படம் சூர்யாவுடைய படங்களில் அது ஒரு நல்ல படம். அப்போ இந்த மாதிரி வந்தவர் தான் விஜய். அந்த விஜயகாந்த் என் அண்ணன்லாம் சொல்ல மாட்டார் படத்தில். நான் சூப்பர் ஸ்டாரு தம்பி நான்லாம் பாட்டெலாம் வரம்பேன். ஏன் அன்னைக்கு அவரை சொன்னாதான் அந்த ரசிகர்கள் இவர் கன்வெர்ட் ஆவாங்க, லாபம். புரியுதா? அந்த மாதிரி தான் எம்ஜிஆர் உருட்டுறது. வாத்தியார் ரசிகர், அந்த ரசிகர். வாத்தியார் படம் ஏதாவது சொல்லுங்க. இல்லை இப்போ சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரசிகன் சொன்ன காரணம் வந்து அவருக்கு அடுத்தது நான் தான் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு. இப்போ அரசியல் எம்ஜிஆர் ரசிகன் சொல்றது காரணம் விஜயகாந்த் சொன்னீங்க. ஏன் விஜயகாந்த் சொன்னீங்க? விஜயகாந்த் அண்ணன், முதல்ல போய் விஜயகாந்த் அண்ணன். நீங்கள் விஜயகாந்த் இவருக்கு அண்ணன் தான். ஸ்டாலின் வந்து அங்கிளாம். ஸ்டாலினோட ஒரு வயசு பெரியவர் விஜயகாந்த். இந்த மாதிரி கூத்துலாம் இவங்க கட்சியில் மட்டும் தான் நடக்கும். இது மாதிரி பல கூத்துகள். அப்புறம் அந்த மாதிரி டைப் இவருன்னு வச்சிங்களேன். அதனால் இவர் தேவைப்பட்டால் யாரை வேணால் பயன்படுத்துவார். அதனால் எம்ஜிஆர்லாம் இவர் பார்த்துருக்க மாட்டார். 87 எம்ஜிஆர் மறையும் பொழுது இவருக்கு என்ன வயசு இருக்கும்? அப்போ தான் பிறந்த குழந்தையா இருந்தது. இல்லை 77 என்னமோ பிறந்தார். 75 77 10 வயசு 12 வயசு பையனாக இருப்பார். இவர் என்ன எம்ஜிஆர் இது பண்ணியிருப்பார்? எம்ஜிஆர் ஒரு அரசியல் தலைவராக இவர் என்ன உணர்ந்திருப்பார்? இப்போ இவருக்கு இருக்கிற அரசியல் அறிவை வச்சு பார்க்கும் பொழுது எம்ஜிஆர் பயங்கரமான அரசியல் ரீதியாக இவர் பார்த்து ஆராய்ந்து அறிந்து வைத்திருப்பார்ன்றதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் இதெல்லாம் உருட்டுன்னு தெரியும். அந்த கட்சியிலே யாருக்குமே தெரியாது, செங்கோட்டையனுக்கே தெரியாது. எம்ஜிஆர் அவர்களை பற்றியா? பின்ன நடத்தையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது? எம்ஜிஆர் உண்மையாக உணர்ந்து கூட இருந்தவர், மேப் போட்டு கொடுத்து கூட இருந்தார், பேஸ்கெட்டாக இருந்தார்லாம் வேறு கதை. எம்ஜிஆரே உண்மையாக உணர்ந்து, ஜெயலலிதா உண்மையாக உணர்ந்துருந்தா அவரே அதிமுக வெளியே வர போகிறாரு. ரெட்டையிலுக்கு எதிராக இன்றைக்கி உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் அதுக்கு சொல்கிறேன் நான். அப்போ இவர் லெவல் இவ்வளோ தான். அதனால் எடுத்தீங்களா போங்க பார்த்துக்கலாம், இவ்வளோ தான். புரட்சி செய்கிறேன் என்ன தலைவரை, இந்த மாதிரி பண்ணிங்களா தலைவரை, வெளியே போய் சொல்கிறது அசிங்கமாகுது. நாங்கள் போய் பேட்டி எடுத்தோன்னு சொன்னால் நம்பவே மாட்டானுங்க. இந்த ஃபோட்டோவை போட்டால் தான் நம்புவானுங்க. உலகத்திலேயே நாங்கள் என்டிடிவி ஆரம்பித்ததுலேருந்து அப்படி நாங்கள் அனுபவிக்கல அப்படின்னு. சரி, இப்போ நேஷனல் மீடியாக்கே இந்த நிலைமைன்னா இப்போ தமிழகத்தில் இருக்க மீடியாவை பார்க்கவே மாட்டார் போல எலெக்ஷன். ஆமாம், பார்த்தா எங்கே பார்த்தாரு? சார் 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 30 பேர் செத்துட்டாங்களே சார்னு இப்போ போனார் முதுகு காமிச்சிட்டு, அவ்வளோதான். அதனால் அவர் அது பார்க்குறதுலாம் வாய்ப்பே கிடையாது. இதுதான் இவர்.
வீட்டில் கம்முனுக்கிறீங்களே தலைவரே 30 நாளாக இருந்தீங்களே என்ன அது மௌன புரட்சி பண்ணால் மௌன புரட்சியின் மூலம் இப்போலாம் எப்படி வந்துட்டாங்க தெரியுமா? மௌன புரட்சி பண்ணி சாதிக்கிறார், பேசாமல் இருந்தே பேச வைக்கிறார், பார்க்காமல் இருந்தே பார்க்க வைக்கிறார். அந்த ஜான் கொடுக்குற ஐடியான்னு நினைக்கிறேன். பார்ப்பாதவர்களை பார்க்க வைப்பார், கேளாதவர்களை கேட்க வைப்பார். வசனம் ஞாபகம் இருக்குதா? அதே மாதிரி வசனம் வருதா இதில்? பார்க்காதவர்களிருந்தே பார்க்காமல் இருந்தே பார்க்க வைக்கிறார், பேசாமல் இருந்து பேச வைக்கிறார், காது கேளாதவர்களை கேட்க வைக்கிறார், பார்வையற்றவர்களை பார்க்க வைக்கிறார். பொருந்துதா? ஜோக் சொல்கிறேன். அது கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுக்கிறாப்லையா ஜானு. அந்த குழுவில் திடீர்னு போயிட்டு விஜய்கிட்ட, சார் கடவுள் மெசேஜ் போட்டிருக்காரு, இப்போ தான் நீங்கள் வந்து வேறு லெவலு டெமிகாடா, நீங்கள் வந்து அடுத்து உங்களை தடுக்க முடியாது. அப்படியா சொல்கிற அப்படி இப்படின்னு சீரியஸான்றாப்ல. ஏங்க அது மேலே விளாடாதீங்க, நான் சொன்ன நண்பர்கிட்ட, ஏங்க நீங்கள் வேறுங்க கம்முனுருங்க, சீரியஸாங்க. அந்த குழுவில் விஜய் இருக்காரா? அந்த குழுவில் விஜய் இருக்காரு? இல்லை அதுக்கு இன்னும் விஜய் தயாராகலையா. டெமிகாடு. ஆனாலும் அந்த குழுவில் சேர்த்த தெரிஞ்சிடும்ல. அதனால் அந்த குழு வந்து அட்மின் வந்து கடவுள். அதனால் அட்மின் சேர்த்தா தான் உண்டு. அதனால் இவங்க யாரையும் சேர்க்கலை, இவரை மட்டும் சேர்த்துக்கிறாப்புல, ஜானை மட்டும். இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது. அது ஜானுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி வச்சு ஒட்டினுக்கிறாப்புலையா. ரெண்டாவது என்ன பண்ணுறாரா, சார் நீங்கள் பிரபஞ்சத்தின் பிள்ளை, உங்கள் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. அப்படியா? அப்போ என்டியை கூப்பிட்றாங்களா? அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டுங்க. உங்கள் வெற்றியை தடுக்க முடியாது. இதை பாருங்க, கம்முன்னு இருங்க. எப்பா ஜானே, எப்பா இவரு நம்ம சிடிஆர் வாங்க இங்கே. எவ்வளோ பர்சன்டேஜ்? சார் நேற்று வரைக்கும் 34 இருந்தது, செங்கோட்டையன் சொன்னாப்புல, இன்றைக்கி 40 ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதான் மகிமை. டுஷ், உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, போங்க அப்படின்ற. அப்போ விட பரவாயில்ல அப்படின்னு. இதுதான் இன்றைக்கி நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு ஓட்டின்னுக்கிறாங்க. இந்த ஓட்டுற நேரத்தில் தான் நேற்று அவர் பேட்டி பார்த்தீங்களா? அதை வச்சு நான் பேட்டி. அதான் சார், இந்த ஓட் பர்சன்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து அந்த சர்வேலாம் எடுத்து சொல்லுவாங்க. இப்போ சர்வே வந்து ரொம்ப சுலபமாயிடுச்சு, எல்லாருமே போடுறாங்க அப்படின்னு. தடிக்க விழுந்தா ஒருத்தன் ரப்ப நிற்கிறான். என்னன்னு கேட்டால் நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க, சர்வே எடுத்துக்கிறேன், சாம்பிள்ன்றான். நானாவா சொன்னுக்கிறான். ஆனால் தாவேகா பொறுத்த வரைக்கும் இவங்களாம் ஒரு சர்வே எடுத்துக்கிறாங்க. மாதம் ஒரு நம்பர் ஏற்றிட்டே போகிறாங்க. 27, 30, 40, இப்போ திரும்ப 27%. இப்படி போய் இப்படி இறங்கிச்சு. எங்கேருந்து வருது? இவங்களுடைய ஒரு மனக்கணக்குன்னு எடுத்துக்கலாமா இது? இது நான் கேட்டப்போ ஒரு நண்பர் சொன்னார், நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது, இதையே சொல்லிடலாமா, சொல்லுங்க தலைவர் அப்படின்னாப்புல. சின்ன வயசில் நம்மலாம் ஸ்கூல் புக்கில் மயில் இறக்க வைப்போம் தெரியுமா? என்ன எதுக்கு வைக்கிறோம்? வச்சு மூடிடுவோம். குட்டி போடும். குட்டி போடுமா? போடாது. இப்போ தானே தெரியுது. அப்போது திறந்து பார்த்தா இதோ ஒன்று போட்டுக்குதே அப்படின்னு நம்மளா கற்பனை பண்ணிக்குவோம். அந்த மாதிரி இந்த டிக்கெட்டுங்க இதுங்களா உட்காந்து கற்பனை பண்ணிக்கின்னு மயில் இருக்க முட்டை திறந்து, ஐயோ 28% அப்படின்னு. அவர் யார்? செங்கோட்டையன். 34 சிடிஆர் நிர்மல்குமார். 40 நேற்று மயில் இறக்கியே காணும் போல். திறந்து பார்த்தா காணும். 27 அப்படின்ட்டார். ரொம்ப மிரட்டினா எப்படி உண்மையை சொல்கிறார் பார்த்தீங்களா? இந்த 27 அப்போ சொன்னார், ஆரம்பத்தில் ஏதோ ஒரு பேட்டியில் சொன்னார், 3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ 40% நீ என்ன சொல்கிறது, நான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன் பாரு, 27% தான் அப்படின்னு. அப்போ இப்படி தங்க வேலை மாதிரி இப்படி ஏறி இப்படி இறங்கிச்சு. இதை போட்டாலும் வந்து ஜான் ஆளை வச்சு திட்டுனுக்கிறாப்புல. இல்லை 27ங்கிறது ஒரு சாத்தியமான நம்பர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல சார்? ஆமாம். ஆனால் மிகப்பெரிய கட்சி 2 இருக்குது, இவங்க அவங்களுக்கு ஈக்குவலாக சொல்லிட்டு இருக்காங்கல்ல. 27%ன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சீமான்கிட்ட போய் கேளுங்கண்ணா, வேட்டா கொன்று தொலைச்சிருந்தான், பைத்தியகார பயல்கள்கிட்ட வந்து மாட்டிட்டுன்ற மாதிரி சொல்லுவாப்புல. 8%க்கு 10 வருஷமாக தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பேசி 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 திட்டு வாங்கி கேஸ் வாங்கி தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைதாகி என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன துன்பங்கள், எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்கள் இதெல்லாம் பண்ணி திரும்பி பார்த்தா 8%. இதில் 4-5 தம்பிங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு வெளியே வேற போயிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை நம்ம அனுபவிச்சு நிற்கிறோம். அதை சொன்ன பார்த்தா ஒன்றுமே இதாகலை. ஏன்னா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு 27%, 40%. என்னங்கய்யா இது, ஏங்க இந்த மாதிரிலாம் அப்படின்னு கேட்டால், நான் அவங்க ஆளுங்கெல்லாம் கேட்டால், சார் என்ன சார் பண்ணுறது, ஆளுக்கு என்னமோ பேசினுறாங்க சார், சாம்பிள் எங்கடா எடுத்தீங்கன்னு கேட்டால் நான் எடுத்தேன் அப்படின்னு. இந்த சொல்லுவாங்க, சிம்னி வியாபாரி, சிம்னி விற்றுட்டு தூங்கிட்டு இருப்பான் ஒரு இடத்துல. அங்கே வந்து கனவு வந்துடும். மன்னர் இவன் போவான் ஒரு ஊருக்கு, மன்னர் ஒரு பூதத்தை கொல்ல சொல்லுவார். உடனே இவன் பொறுப்பேற்றின்னு போய் பூதத்தை கொன்றுவான். பூதத்தை கொன்றால் இளவரசி கல்யாணம்னு. பூதத்தை கொண்டு வந்துடுவான். மன்னர் வந்து 1க்கு 2 இளவரசி கட்டிக்கணுவார். 1 வாங்கினால் 1 இலவசம்னு. இவன் அதெல்லாம் முடியாது ராஜா, நான் ஏகப்பத்தின்னு வருதேன், 1 தான் கட்டிக்குவேன். இல்லை இப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் முடியாது ராஜா,
ஏய் பாவம் பயம்பா, நான் முடிவு பண்ணிட்டேன் பார்த்துப்பான். அதெல்லாம் முடியாதுன்றான்னு ஒரே எட்டி விடுவான். ராஜா காலை பிடிச்சினுங்கிறல்ல, ராஜாவை விடுங்கன்னு ஒரே எட்டு. என்ன ராஜா சிம்னி எல்லாம் எட்டி போயிடுச்சு, கீழே விழுந்துடும். அந்த மாதிரி கதை இவன் கதை. நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டு, நான் என்ன சொல்கிறேன், இன்னும் 2 மாதம் தான் தேர்தல் இருக்குது, கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வாங்கன்றேன். கேலிலாம் இப்போ நம்ம கூட ஒரு கிண்டலுக்கு தான் பண்ணுறோம். ஏன்னா புண்பட்ட மனதை புன்னகைத்து ஆற்று, புகை போட்டு இல்லை. அப்போ புன்னகைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த கிண்டல்லாம். 2 மாதம் தான் இருக்குது. வேட்பாளர் பட்டியல் இறுதிப்படுத்தணும், பிரச்சாரம் போகணும், மக்கள் பிரச்சனையை பேசணும், தேர்தல் அறிக்கையை இறுதிப்படுத்தணும். அப்போது தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு போட்டுக்கிறாங்க. அவங்க வந்து மதுரையில் இப்போ உட்காந்துவாங்களாம். அந்த சுற்று 10 மாவட்டம் இருக்குல்ல, எல்லாரும் அவங்கள்ட்ட வந்து குறைய சொல்லணுமா. இந்த மாதிரி தாவே கேட்டேன். இந்த மாதிரி ஒரு 5 இடத்துல உட்காருவாங்களாம், இவங்களை தேடி வரணுமா. ஆனானப்பட்ட திமுகவே கனிமொழி தலைமையில் போட்டு அந்த குழு மாவட்டமாக போயினுது. இவங்க 5-6 மாவட்டத்துக்கு, மதுரைனா அந்த சைடு ஃபுல்லாக ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் எல்லாம். இப்போ எலெக்ஷன் வச்சுக்கிட்டு இந்த விஷயம் தேவையாங்க தான் இருக்குது. இன்னும் 2 மாதம் எலெக்ஷன் களத்துக்கு போவாங்களா? இவங்க அந்த இதெல்லாம் வாங்கி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி போன வருஷம் பண்ண வேண்டிய விஷயம்ல. அதை தான் சொல்ல வரேன். இன்னொன்று இந்த இவர்கள் நியமனம் இன்னொன்று ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. அதில் பார்த்தா மைக்கை பிடிச்சி பொதுக்கூட்டம் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் ஏதோ அந்த வர்ற பசங்களுக்கு பகுதி வட்டம் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும், எப்படி இது பண்ணணும், எப்படி பிரச்சனை எதிர்கொள்ளணும், இதெல்லாம் சொல்லணும். அதுவும் கிடையாது. ஊயின்னு இவங்களே பேசி தலைவர் முடிவு பண்ணிட்டாங்க. நம்புங்கள் நாராயணன் முடிவு பண்ணிட்டாங்க, வருகிறார், 2000 வருகிறார். அவருக்கா கரெக்டாகுதா? வருவார், நம்புங்கள், வருவார், வருகிறார், உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ரட்சகம் தருகிறார், உங்களுக்கு இது விசுவாசமாக இருங்கள், வருகிறார் வருகிறார் வருகிறார். அதே மாதிரி நம்புங்கள், விசுவாசமாக இருங்கள், 2024 இவர்தான் அப்படின்னு. என்ன இது, எப்படி நம்புங்கள் நாராயணனா? இது எல்லாமே கீழே போகணும், இது பண்ணணும். இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் யாராவது ஏதாவது தெளிவாக பேசுகிறாங்கன்னு பார்த்தா இல்லை. 26க்கு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க சொல்கிற அந்த கற்பனை கதையெல்லாம் பார்க்கும்போது யதார்த்தம் வரும்போது இவ்வளோதான் நம்ம அப்படின்னு புரிஞ்சிடும்ல. அதில் நீங்கள் யதார்த்தம் இப்போவே புரிஞ்சு சொன்னும் போது கோவம் வருது அவங்களுக்கு. ஓரளவுக்கு யதார்த்தத்தை நெருங்கி வந்தால் கூட நம்ம சரி ஓகே அப்படின்லாம். நீங்கள் சொல்கிறதுக்கும் யதார்த்தத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. இப்போ நமக்கே சந்தேகம் வந்துடுது, நம்ம சொல்கிறது கரெக்டாக இல்லை. நம்ம சொன்னாலும் நம்மளை திட்டுறாங்க இல்லை, பயங்கரமாக திட்டுறாங்க. திட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 8 ஃபாலோவர் 10 ஃபாலோவர் தான். ஆனால் தனியாக பேசுகிறாங்களே நிர்வாகிங்க, சார் கரெக்டாக சொல்கிறீங்க சார், நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே சொல்கிறீங்க சார், அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. பல பேருக்கு என்டிஏல போய் ஒரு 40 என்ன பிரச்சனையே இல்லை சார், இது இவங்களெலாம் நம்பின்னு ஜானு புஷி இவங்கள கரெக்டாக சொல்கிறாங்க. இவங்கள நம்பி தான் சார் இவர் அழிஞ்சு போகிறாரு அப்படின்னு. கூட இருக்கிற நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கும் யாரை சார் நம்ப முடியும்? 2 பேர் தான் ஒரு தலைவர்கள் இருக்காங்க. ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார், இப்போ இருக்காரு. வேறு யாரை நம்ப முடியும்? அவருக்கு என்னங்க தெரியும்? நானே ராஜா நானே மந்திரி மாதிரி தான். எஸ்எஸ்எல்சி பெருசா பிஎஸ்சி பெருசாடா அப்படின்னு விஜய் கேட்பார் பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட. அதை நான் அப்புறம் சொல்கிறேன் தலைவரை, எதுக்கு நீங்கள் அங்கேயே கேளுங்க தலைவர். அந்த ரேஞ்சு தானே இருக்காது இவர் புஷி ஆனந்த். இவருன்னு அரசியல் மேதையா அவர் இல்லை? ஒரு 10 தேர்தல் இப்போ இவர் புஷி ஆனந்த் இல்லை அப்படின்னா இவர் விஜய் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும் இல்லை. அப்போ அதுக்கேற்ற ஆளை வச்சுக்கிங்க, ஒரு 3 பேர் 5 பேருங்க. இப்போ பலகருப்பையாலேருந்து கேஎஸ்ஆர்லேருந்து ஜெயந்திநாதன் அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு 5 பேர் குழு போடுங்க. அந்த குழு வந்து ஆலோசகராக வந்து ஆலோசனை குழு அப்படின்னு போடுங்க, இல்லை துணை பொதுச் செயலாளர்னு போடுங்க. அவங்க வந்து இந்த இதை சொல்லணும் அப்படின்னு போடுங்க. நீங்கள் ஒரு ரிசர்ச் டீம் வச்சுக்கிங்க, பக்கா டீமு. பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுங்க, நல்ல அரசியல் தெரிஞ்சவர்கள்ட்ட பேசுங்க, தினம் எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு இருங்க, பேப்பர் படிங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள். எல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்சி ஆரம்பித்த புதுசு இப்போலாம் நீங்களும் எக்ஸ்பர்ட்டு. எங்கள் சீமான் வந்த புதுசு நான் பார்த்துருக்கேன் 2009. அப்போ பார்த்த சீமானுக்கு இப்போ பார்த்த சீமானுக்கு எவ்வளோ வித்தியாசம். சில இடங்களில் அவர் சொல்கிற கருத்துக்கள் தப்பாக இருந்தாலும் பெரும்பாலும் அவர் கருத்துக்கள் கரெக்டாக இருக்குது. இன்னொன்று சொல்கிற விதம் இருக்குல்ல, அது வேறு வித்தியாசமாக நறுக்குன்னு நெஞ்சில் தைக்கிற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அவருக்கு? ப்ராக்டிஸ் தானே, எக்ஸ்பீரியன்ஸ் தானே. எதுவுமே தண்ணியில் இறங்கினா தான் நீச்சல் தெரியும். நான் வெளியே வரமாட்டேன்னா இந்த என்டிடிவிக்கு யாராவது பேட்டி கொடுத்துருலாம், பாவம் 2 கேமரா எடுத்துன்னு வந்துக்கிறானுங்க. கேமராலாம் செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பார்த்தா கேமராவை எடுனா என்ன இது எவ்வளோ காண்டா. அவனுக்கு என்ன நினச்சிருப்பாங்க மனசுக்குள்ளே சொல்லுங்கள்? இந்த மாதிரி வித்தியாசமான தலைவர் நம்ம எங்கேயோ பார்த்துடலான்னு முன்னாடியே சொல்லியிருந்தா செட் பண்ணாமல் இருந்திருப்போம். கேமராவை கொண்டு வந்து ஏதாவது மிச்சமாக இருமையா, லைட்டு கீட்டு எல்லாம் கொடைலாம் வச்சு செட் பண்ணி. அதனால் இந்த கட்சி இந்த இது போகின்ற பாதைகள் நாளுக்கு நாள்
நமக்கு அதிர்ச்சி ஊட்டும் வகையில் மிக மிக வித்தியாசமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்து நடந்தால் உண்டு. இப்போவும் தனியாக நிற்கிற அந்த இதில் தான் போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு இறுதியாக ஒரு கேள்வி. நீங்கள் ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் சர்டிஃபிகேட்லாம் முடிச்சு பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க. அதை வந்து கட் பண்ணி இந்த மீம்ஸ் எல்லாம் போட்டு விஜய் ரசிகர்லாம் கொண்டாட்டம் வரப்போகுது, படம் வரப்போகுதுன்னு. இப்போ அதுக்கான சாத்தியம் இல்லை. ஆமாம். ஏன் இப்போ என்ன பிரச்சனை, என்ன ஆகிட்டு இருக்கு ஜனநாயகன்? ஜனநாயகன் படம் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன். 500-600 கோடி ரூபா போட்டிருக்காங்க. காரியம் தான் முக்கியம். அன்னைக்கு 25ஆம் தேதி உங்களுக்கு கட் பண்ண சொல்லி யூஏ கொடுத்துட்றோம், அந்த காட்சியெலாம் கட் பண்ணிட்டு வாங்க, ரிவைஸ் கமிட்டி போய் பார்த்துட்டு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போன்னு. இவங்க அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு இதுக்கு போயிட்டாங்க, லான்ச்சுக்கு. அப்புறம் வந்து புத்தாண்டுக்கிட்ட அந்த ஜாலி போடா அப்புறம் கட் பண்ணி கொடுத்துட்டுக்கிறாங்க, கொடுத்துட்டு போயிட்டுக்கிறாங்க. மறுபடியும் அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. அப்புறம் 5ஆம் தேதி ரிவைஸ் கமிட்டி போடணும்னு சொல்லிக்கிறான். என்ன தலைவரா ரிவைஸ்? நம்ம யார்? அடுத்த முதலமைச்சர் யார்? நம்ம இது போடுறா கேஸை அப்படின்ட்டுக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனை. இவர் 33 வருடம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர் இவ்வளோ பிரச்சனை மாதிரி வந்தால் வரும், பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏப்பா பேசுங்க, நான் எல்முருகன்ட்ட பேசுகிறேன், இவர்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தானே வேலை ஆகும். நீங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்கன்னா யார் தான் இது பண்ணுறா? இதில் வந்து கோர்ட்டுக்கு போனால் அது வந்து என்ன ஆச்சுன்னு தெரியும். இன்னொன்று இவர்களுக்கு தப்பாக சட்ட ஆலோசனை சொல்கிறது. கோர்ட்டு இது பண்ணி சிங்கிள் ஜட்ஜி கொடுத்தா பிறகு அவங்க பெஞ்சுக்கு போயிட்டாங்க. பெஞ்சுக்கு போய்ட்டு எப்போவாவது நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார் நீங்கள் போடுங்கன்னா ஓரளவுக்கு இந்த 26 கூட ரிலீஸ் ஆகிருக்கும். அப்போவும் அங்கேயும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. ஒரு வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு எடுத்துக்காது. அங்கே போய் பாரு அவங்க என்ன சொல்கிறாங்க பாரு, உனக்கு அங்கே நியாயம் கிடைக்கலாம், இங்கே வா, சும்மா எங்கள் நேரத்தை வீணடிக்காதுன்னா. இந்தியா முழுதும் உள்ள கோர்ட்டில் அது திருப்பி அமைச்சிட்டாங்க. திருப்பி அமைச்சு இவர் காண்டாக்டாரு, வா வா மறுபடியும் முதல்லேருந்து நான் இது பண்ணுறேன். அவங்களே மறுபடியும் விசாரிப்பாங்க, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னா ஆமாம் அப்படி தான் இவ்வளோ பண்ண அனுபவிக்கணும். இப்போவும் அந்த இதுக்கு நடுவில் அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா படக்குழு வந்து அவங்களோட சமரசமாக போய் வாபஸ் வாங்கிட்டு உடனடியாக பேசி யூஏ சான்றிதழ் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்தா இந்த ஓவர்சீஸ் எல்லாம் கணக்கெல்லாம் பண்ணால் பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆகணும். அந்த தகவலை எனக்கு உறுதியாக சொன்னதுனால நான் போட்டேன். ஆனால் நீதிமன்றம் மறுநாள் என்ன கோபமோ தெரில ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருந்துட்டாங்க. இப்போவும் இவர்கள் இறங்கி போனாங்கன்னா பிப்ரவரி 2nd வீக் இல்லை 3rd வீக்கில் ரிலீஸ் பண்ணலாம். இப்போவும் இவர்கள் வழக்குங்களை வாபஸ் வாங்கின மாதிரி வந்து அது என்ன யார் சொல்கிறா? தகவல்ன்றாங்க, உண்மை இல்லை. ஆமாம் வேற என்ன? இவங்கள்ட்ட ஏதாவது உண்மை ஏதாவது வந்துருக்குதா? இவனை தான் உருட்டுவான். ரமேஷ் என்ன நடக்குது ரமேஷ், இந்த கார் இப்போ தான் கிளம்பிக்குது ரமேஷ், எங்கே போகுது தெரியாது ரமேஷ், கூடயே போகிறோம் தானே. அதனால் எந்த தகவலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. இவங்க இறங்கி போனால்தான் ஏதாவது சாத்தியமாகும். அதனால் ஜனநாயகன்றது எப்படியும் பிப்ரவரி 3வது 4வது வாரம் ஆகிவிடும். சார் நன்றி சார். நன்றி.